கடந்து வருவோமாக. துவாவை நமக்கு நாட்டில் கொடுக்க வானவனை புசித்து நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் பலப்படுவோமாக. அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு எதுனே பொதுவான நிருபங்களில் 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6 ஒரு வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு பொதுவான நிருபங்களில் எழுதுகிறார். தமிழ் பிள்ளைகள் வளர்ந்து உயர முடியாமல், தமிழ் பிள்ளைகள் உயரத்தில் காப்பா இருக்க முடியாமல், தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இயேசுவை பற்றியிருக்க ஜனங்கள் இப்படி உயர்ந்திடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். ஆவியாளர் அவர் உணர்த்தி இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் உபதேசத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பிரியப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் மனதில் உள்ள எண்ணங்களை இங்கே பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் உயர்ந்த இடத்தில் அடக்கத்தில் இருக்க வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு அவங்க உபதேசித்தார்கள், அதுக்கு அவங்க போதித்தார்கள், விசேஷமாய் ஆலோசனை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உயர்ப்படுவதற்கு அவனுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில உயர்த்தப்பட முடியாது, அவனுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும். இது மனிதன் அனுபவத்தினால் அல்ல, தெய்வீக ஆலோசனை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது எங்கே கிடைக்கும்? திருச்சபை அழைத்திருக்க நமக்கு ஆவியானவர் பேசும்போது கிடைக்கும். திருச்சபையில் கிடைக்கும். ஏன்னா ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்குது. அங்கே தாம் நடக்கும்படியே அவர்களுக்கு போதிப்பார்கள். அங்கே எருசலேமிலிருந்து வசனமும் சீயோனிலிருந்து வேதமும் வெளிப்படும் என்பதை நாம் நடக்க வேண்டிய காட்டுறதுக்கு நமக்கு எருசலேமிலிருந்து வசனம் துணிக்கப்பட வேண்டும், சீயோனிலிருந்து வேதம் வெளிப்பட வேண்டும். சீயோனிலிருந்து வேதம் என்று சொன்னால், வேதம் என்று சொன்னால் தேவன் மனிதர்களோட பேசுகிற ஒரு வார்த்தையாகும். அப்போ தேவன் இப்படி செய்ய வேண்டும், உயர்த்தப்படுறதுக்கு நீ இப்படி செய்யப்பட வேண்டும் சொல்லி வேதமாக நமக்கு தேவன் நம்மோடு பேச வேண்டும். அப்போ சீயோனிலிருந்து வேதம் என்று சொன்னால், சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படுது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், மனிதர்களுடைய தேவன் பேசுகிற வேதம் என்று சொல்லி பார்க்கிறபடியா மனிதன் இப்படி செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் சொல்லி மனிதன்கிட்ட தேவன் பேசுகிற வார்த்தை தான் வேதமாகும். அப்படியே அந்த வசனம் தொனிக்கப்படுற இடத்துல நீங்கள் வர வேண்டும். அப்போ உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படும். அப்போ எருசலேமிலிருந்து வசனம் தொனிக்கப்படும் என்று சொல்லி அர்த்தம் வெளிப்படும் என்று சொன்ன அர்த்தம் என்னவென்றால், நாம் அதற்கு நடக்க வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு காட்டுவான்னு சொல்லி அர்த்தம். இப்படி திருச்சபையில் மாத்திரம்தான் இப்படி சீயோனிலிருந்து வேதம் தேவன் பேசின வார்த்தைகளும் மற்றும் எருசலேமில் வசனம் நாம் எப்படி நடக்க வேண்டிய வார்த்தைகளும் திருச்சபையில் மாத்திரம்தான் வெளிப்படும். ஆகினாலே அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்கிறார்? ஒரு மனுஷன் உயர்த்தப்பட வேண்டியதற்கு அவரை உபதேசிக்கிற வார்த்தைகளை அதுக்கு உபதேசி வார்த்தைகளை ஆவியானவர் மூலமாக எழுதி வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் உயர்த்தப்படுறதுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷன் உயர்த்தப்படுறதுக்கு கைட் பண்ண வேண்டும். ஒரு மனுஷன் உயர்த்தப்படுறதுக்கு தெய்வீக ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷன் உயர்த்தப்படுறதுக்கு வேதாமத்திலிருந்து எடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண வேண்டும். இங்கே அப்போஸ்தலர் பவுல் இங்கே விருப்பப்படுகிறார். ஆவியானவர் இங்கே எழுதி இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே என்ன விருப்பம், என்ன காரியம் என்று சொன்னால், ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்பதை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்குள்ள அவ்வளோ பேக் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு மனுஷன் உயர்த்தப்பட வேண்டுங்கிற காரியத்தை இங்கே நிர்ணயிக்கிறார். அப்புறம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை நிறைவேறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், தேவனுடைய கரத்திற்குள்ள நம்ம இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அது வரைக்கும் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். இந்த வாசமாக கீழ்ப்படிதெல்லாம் காட்டுறாங்க, வாசிக்கலாம். அந்தபடியே இளைஞர்களே மூப்பர் கீழ்ப்படிங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கீழ்ப்படிக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாக. கீழ்ப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆங்கிலத்தில் இந்த வரிகள் எப்படி போடப்பட்டுள்ள சஃபிஷியன்ட், கீப் சஃபிஷியன்ட் அண்டர் த லார்ட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 6ஆம் தலைப்பசனத்துக்குரிய இங்கிலீஷில் பார்க்குறோம்.
அப்போ என்ன அர்த்தம்னா கர்த்தருக்குள்ள அடங்கியிருக்கணும் என்று சொன்னால் அவருடைய சப்மிஷன், அதாவது கீழ்ப்படிந்து அவருடைய ஒபீடியன்ஸாக விசேஷமாய் அவர் கீழே இருக்கிறதால அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் இல்லாதாக அப்போ ஏற்ற வேலையிலே கர்த்தர் நம்ம உயர்த்தும்படியாக என்று சொல்லி வார்த்தைகளை பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே நம்ம உயர்த்தும்படியாக திட்டமிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கீழே இருக்கணுங்கிற கர்த்தருக்கு அவசியம் இல்லை. எல்லாரும் உயர்த்தப்பட வேண்டும், எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், எல்லாரும் கர்த்தர் சாட்சியாக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறார். எல்லாரும் உயர்த்தப்படும் போது தான் கர்த்தர் நாம மகிமை வெளிப்படும். நாம் தாழ்ந்திருக்கும் போதே கர்த்தர் நாம மகிமைப்படும், கர்த்தர் தேவநாமம் நடந்து கொள்ள எப்படி முடியும்? நாம் உயர்த்தும் போது தான் தேவநாமம் மகிமைப்படும். அதனால தான் நம்ம விளக்கை கொளுத்தி எங்கே வைக்கிறோம்? மலை மேல் இருக்கிறது. ஏன்னா வெளிச்சம் இருந்துச்சு, இது தேவ மகிமையோட வெளிச்சம் தெரியும், எல்லாம் தெரியும். கட்டிலுக்கு வைக்கக்கூடாது. கட்டிலிருந்து தேவ மகிமை வெளிப்படுவாட்டங்களே தேவனை சொல்லக்கூடாது. நம்ம மனுஷன் உயர்த்தப்பட வேண்டும். எல்லாருக்கும் உயர்த்தப்பட வேண்டிய ஆசை வர வேண்டும். என்னோட இச்சப்படுறோம், அந்த இச்சை நிறைவேற்றது. ஏன் இப்படி இச்சப்படக்கூடாது? உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற அப்போஸ்தலர் பேதுரு போதமும் தான், நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு ஏற்ற காலத்திலே கர்த்தருக்கு கைக்குள்ள அடங்கியிருக்கிறது என்பதை. அப்போ உயர்த்தப்படுகிறது ஒரு திட்டம் தேவனத்தில் இருக்குங்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக எல்லாரும் ஷுட் பி லிஃப்டட் அப். எல்லாரும் உயர்த்தப்பட வேண்டும், எல்லாரும் டாப் போஸ்ட் ஆக வேண்டும், எல்லாரும் உயர்ந்திருக்க வேண்டும். இப்படியே இருந்திருக்க வேண்டும் அவசியமே அப்படி இருந்து நீ தேவசமத்தை நினச்சி கொள்ளாதீங்க. எல்லாரும் உயர்த்தப்பட வேண்டும். இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறோமா, நாளைக்கு 2000 சம்பாதிக்கிறோம். எல்லாம் உங்களுக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ நீங்கள் உயர்த்தப்பட தேவனை இவனை தூக்கி விட்டார் அல்லவா? இவன் எப்படி இருந்தால் தேவனை இவனை கை உயர்த்தினான் அல்லவா? இவன் கரங்களை பற்றி தேவனெல்லாம் உயர்த்தினான்னு சொல்லி யார் நாம மேம்படும்? தேவநாமம் மேம்படும். தேவநாமம் மேம்படும். நீங்கள் நடந்து கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல உயர்ந்திருக்க வேண்டும். உயரத்துக்கு நம்ம எண்ணம் கொள்ள வேண்டும், உயரத்துக்கு பிரயாசப்பட வேண்டும். இது போதாண்டவரே, இன்றைக்கி எனக்கு 5 ரூபா கிடைச்ச போதாண்டவரே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் 5 ரூபா கிடைச்சுன்னா தேவநாமம் மகிமைப்பட்டாலும் சந்தோஷம். ஆனால் தேவநாமம் மகிமைப்படுறதுக்கு இன்னும் நீ உயரத்தில் வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக பிரயாசப்படணும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. அதனால் கர்த்தர் உயர்த்துறதுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறான்னு சொல்லி நாட்டில் தேவ மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இங்கே 3 காரியங்களை கர்த்தர் உணர்த்துகிறார். ஆவியான முறை இடப்பட போகிறார். என்ன அப்படின்னா இதில் கொடுத்துருக்க 3 காரியம். இந்த அதாவது ஒரு மனுஷன் உயர்த்தப்படுவதற்கு வேதாந்து காட்டும் வழிகள், ஒரு மனுஷன் உயர்த்தப்படுவதற்கு தேவன் காட்டுகிற முறைகள். இதுதான் இந்த செய்தியோட தலைப்பு. நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும்னா 3 காரியங்களை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும்னா 3 முறைகளை நீங்கள் முறையாக செய்ய வேண்டும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வசன பிரகாரம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு, அதாவது நீங்கள் டாப் போஸ்ட் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு பீரியட் கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது அந்த வசனத்தை முதல்ல வாசிங்க மறுபடியும். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்போ ஏற்ற காலம் அப்படின்னா இங்கிலீஷில் போட்டிருக்கிறது தட்ஸ் எ டியூ டைம். ஏற்ற காலம், ஒரு பிரசவிக்கிற ஒரு காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு உயர்த்தும்படியாக வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அந்த காலம் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் காலம் இல்லாமல் தேவன் எதையுமே செய்யறதில்லை. எல்லாத்துக்கும் கர்த்தர் காலம் வைத்திருக்கிறார். யோகிலே பார்க்குறோம், அந்த காலமானது தேவனுடைய கரத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். யோகோ 31:15 வாசித்து பாருங்க. சங்கீதம் யோகோல சங்கீதக்காரர் சொன்ன வார்த்தை 31:15 வாசித்து பாருங்க. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஒரு மனுஷன் இவ்வளோ நாள் வாழணும், ஒரு வருஷம் இவ்வளோ நாள் உயர்ந்திருக்கணும், எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவருக்கு தெரியும் எந்தெந்த காலத்திலே நீங்கள் எப்படி பிரவேசிக்க வேண்டும் சொல்லி, எந்தெந்த காலத்தில் அவங்க உயர்த்த வேண்டும் என்று சொல்லி. அப்போ நம்ம உயர்த்தப்பட வேண்டும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தேவ ஜனங்கள் நம்ம மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையும் நம்ம உயர்ந்திருக்குன்னு நினைக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம உயர்ந்திருக்குன்னு நினைக்கக்கூடாது. அல்லது இப்பொழுதே உயர்ந்திருக்க வேண்டும் சொல்லி நினைக்கக்கூடாது. தேவன் அதுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலம் என்ன? ஒரு ப்ராசஸிங் பீரியட், ஒரு ப்ரொடெக்ஷன் பீரியட், ஒரு ப்ராசஸிங் பீரியடாக. அந்த ப்ராசஸிங் பீரியட் கற்று வைத்திருக்கிறார் பாருங்க. ஒரு குழந்தை பிறகு எத்தனை மாதம் வேணுங்க? ஒரு குழந்தை பிறகு 10 மாதம் தேவை. தேவனுக்கு சோத்திரம் இல்லாதாக. அப்போது ஒரு வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வரும்போது அதுக்கு ஒரு சீசன் இருக்குது. ஒரு காலம் தான் மழை பெய்யும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கர்த்தர் ஒரு சீசன் வைத்திருக்கிறார், ஒரு காலம் வைத்திருக்கிறார். எல்லாமே உடனடியாக செய்திட முடியாது. ஒரு காலத்துக்குள்ளே தான் கர்த்தர் உங்களை அந்த உயர்த்த முடியாது அழைத்து கொண்டு போகிறார். அதனால் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் ஒரு காலம் ஒன்று இருக்குன்னு சொல்லி முதல்ல நினைக்கிறேன். இப்போதே கர்த்தர் உயர்த்தப்படணும், இன்றைக்கி உயர்த்தினாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மேற்கொள்ளாதீங்க. ஒரு காலத்துக்கு முன்னாடி எதையும் சிந்திக்காதீங்க, காலத்தை தாண்டி சிந்திக்காதீங்க. காலத்தை தாண்டி சிந்திச்சிங்கன்னா அது போச்சுன்னு நினச்சிக்கோங்க. காலத்துக்கு முன்னாடி சிந்திச்சிங்கன்னா அது போக போகுதுன்னு நினச்சிக்கோங்க.
காலத்தை தாண்டி செஞ்சுச்சுன்னா அது நம்மளுக்கு கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். காலத்துக்கு முன்னாடி செஞ்சுன்னா சீக்கிரமாக அதை இழக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ எப்போ சிந்திக்கணும்? அந்த காலத்துக்குள்ள கர்த்தர் அழைத்து போகணும்னு சொல்லி சிந்திங்க. ஹல்லேலூயா. காலம்தான் உயர்த்தப்படுறதுக்கு சரியான சப்போர்ட்டாக இருக்கிற தேவன் வைத்திருக்கிற ஒரு டூலாம். அந்த காலங்கள் வரும்போது யாரும் உங்களுக்கு தடை செய்யல, கர்த்தர் உயர்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நானும் இடையில சில நேரங்களில் எப்படியாவது பண்ணி ஒரு படி முன்னேறணும் அப்படின்னு நினைப்பேன், என்னவோ பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சது அதெல்லாம் மாம்ச ஸ்டெப்ஸ், குறுக்கு வழிகள், ஷார்ட் ஹேண்ட். நம்மளால் முடியும்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டு கடைசி என்ன பண்ணுறது அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் இல்லையா அப்படி இந்த காணல் நீர் போல் பக்கத்தில் போனால் ஒன்று இருக்காரு காணல் நீரில் இங்கேருந்து பக்கம் நீர் போய் ஒடியே போய் ஸ்டெப்பாக படியேறி எப்படியாவது ஒரு முயற்சி எடுத்து அதை போய் பார்க்கும். பக்கத்தில் போனால் என்ன இருக்காது? நீர் இல்லை, ஏமாந்து போன கதை மாதிரி. அதனால் தயவுசெய்து காலத்துக்கு முன்னாடி எதை யோசிக்காதீங்க, காலத்துக்கு அப்புறமும் யோசிக்காதீங்க. அந்தந்த காலத்தில் சிந்திங்க. தேவனுடைய சோத்திரம்னாக அப்போ உயர்த்தப்படும் என்று சொன்னால் அந்த காலம் யார்கிட்ட இருக்குது? தேவன்கிட்ட இருக்குன்னு நினைங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 15. என் காரங்கள் 9 கரத்தில் இருக்க ஆண்டவரே, தேவனே சோத்திரம். என் காரங்கள் 9 கரத்தில் இருக்க முடியாது. அந்தந்த காலத்தில் பிரவேசிக்க எனக்கு அனுமதி தாரும் என்று சொல்லி அங்கே பக்தன் சொல்கிறதே பார்த்து கர்த்தருடைய சோத்திரம்ன்றதாக எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அதாவது இப்படி வாசிக்கிறோம். அதாவது யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 35 வாசித்து பாருங்க. ஒரு காலம் வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து நாட்டுக்கு முடிஞ்ச அன்றைய தினமே புறப்பட்டாங்க. அவங்க கானான் போறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 40 years, 40 வருஷம் ஆச்சு. அப்போது எகிப்திலிருந்து கர்த்தர் அந்த பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு கர்த்தரை வச்சிருக்க காலம் எவ்வளவு? எத்தனை காலம்? ஒரு பாவமான தேசத்திலிருந்து ஒரு நல்ல செழிப்பான தேசத்துக்கு கர்த்தர் அழைச்சி போகிறதுக்கு கர்த்தர் எவ்வளோ நாள் உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. ஆழ்ந்து பார்க்கும்போது அவங்க விசுவாசம் தான் கர்த்தர் 40 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி செஞ்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். விசுவாசம் இருந்ததுன்னா 40 நாளே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு இடத்துல வேதாகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இவங்க 40 நாட்கள் போய் அவங்க என்ன செஞ்சாங்க? வேவு பார்த்தாங்க. வேவு பார்த்து வரும்போது அவங்க அவிசுவாசம் சொன்ன யாரும் அவர்கள் பிரவேசிக்க முடியல. விசுவாசித்த காலைக்கும் அவங்களோட சில நாட்களும் குறிப்பாக யோசுவங்கள நாட்களும் அவங்க என்ன செஞ்சாங்க? பிரவேசம் சொல்லுவாங்க. அந்த 40 நாள் அவங்க அவிசுவாசம் இருந்ததுனால அவங்க அந்த நல்ல தேசம் அடையிறதுக்கு 40 வருஷம் ஆகி போச்சு என்று சொல்லி சில வேதாகம் முறைகள் பார்க்கிறோம். தேவன் பசங்க சோத்திரம் உண்டாதாக எப்படியும் கர்த்தர் ஒரு நல்ல அது ஒரு காலத்துக்கு அழைத்து கொண்டு போகிறதுக்கு, ஒரு உயர்ந்த காலத்துக்கு உயர்ந்த தேசத்தை அழைத்து கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாங்க? காலத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் மோசையை கொண்டு மீட்கும் பணியை செய்தாலும் கூட எகிப்திலிருந்து, ஆனாலும் அவங்க பேர் ரீச் ஆகுது எவ்வளோ நாள் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் காலம் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கே உயர்த்தப்பட வேண்டும், இன்றைக்கே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல குறுக்குவழி ஆகிறாங்க. அரசியலை சேர்ந்தால் எல்லா காரியமும் அப்படி வளர்த்து பெறலாம்னு சொல்லி சிலர் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சிலருக்கு லஞ்சம் கொடுத்தா அவர் காரியத்தை எடுத்துக்கொண்டு நினைக்கிறார்கள். அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வர வேண்டும். காலம் வரும்போது தான் கர்த்தர் உயர்த்துவார். அதுக்கு முன்னாடி செய்கிற வேலையான விஷயம் வேஸ்ட் ஆகும். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அப்போ இந்த வசனத்தோட முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உழைத்து பண்ணின்னு சொல்லி கர்த்தர் அங்கே ஆவியானவர் சொல்கிறார். ஏற்ற காலம் கர்த்தர் உயர்த்துறதுக்கு ஒரு காலம் வைத்திருக்காரு சொல்லி தேவ ஜனத்தின் மனதிலே பதிகொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ரெண்டாவது, அந்த காலத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தார்? அந்த பீரியடை ஏன் கொடுத்துருக்காரு? அது ஒரு ப்ராசஸிங் பீரியட். அதாவது ஒரு மேக் பண்ணுற ஒரு பீரியட், ஒரு செய்யக்கூடிய ஒரு பீரியட். அதை குறிப்பாக சொல்லப்போனால் குயவன் ஒரு பானையை செய்யக்கூடிய நேரம் தான் என்னது? அந்த ப்ராசஸிங் பீரியட். அதுதான் அந்த காலமாக ஒரு மனுஷனை ஒரு நல்ல தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவங்கள உருவாக்குற அந்த நேரம் தான் அந்த காலம். கர்த்தர் தாமதிக்கிறது இல்லை. சில காரியங்கள் நமக்கு உடனே வந்து சேரலாம். அதுக்கு பேர் என்னத்த தெரியுமா? கர்த்தர் லேட் பண்ணுறா போல. என்ன லேட்டு? நீங்கள் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் லேட்டாக போய் அந்த லேட்டா? 9 மணி ஸ்கூலுக்கு 9 போகிறோம் பாருங்க, அந்த லேட்டு இல்லை. தேவன் தாமதிக்கிறது. தேவன் தாமதிக்க லேட்டு என்ன லேட்டு? சார் தேவன் தாமதிக்கிற டைம் என்ன டைமு? நம்ம உருவாக்குற டைம். பானையை செஞ்சு பார்க்க வளைஞ்சு போகுது. நீ வளைந்து கொடுக்காதனால அந்த பானை நினைச்சது உடஞ்சி போகுது. மறுபடியும் விட மாட்டேங்கிறார், மறுபடியும் உடைக்கிறார், மறுபடியும் உடையுது. ஆண்டவரே அப்படி நான் மாட்டேங்கிறார். இப்படியே மாறி மாறி செஞ்சது. பானை டைம் அடிச்சது. இப்போ இஸ்ரேல் 40 நாள் போக வேண்டியது 40 வருஷம் போன கதை மாதிரி அந்த காலம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு.
அப்போ பாருங்க, இந்த காலம்குள்ள நீங்கள் பிரவேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் வளைந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! நீங்கள் வளைந்து கொடுக்குற காலம்தான் இந்த பீரியடா. அதை குறிப்பாக சொல்ல போனால் இது என்ன காலம் தெரியுமா? வெயிட்டிங் பீரியட், காத்திருக்கிற ஒரு காலமா. என்ன காலம்? கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் உயர்த்தப்படும் முடி ஒரு காலத்தை வைத்திருக்காருன்னு சொன்னால் அந்த காலம் என்னவா இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் ஏ வெயிட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப் டு லிஃப்ட் அப் பை காட். அது பல அர்த்தங்களை நம்ம சொல்லலாம். லிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலத்துக்காக உங்களை தயாரிக்கிறார், உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணுறார், உங்களை டியூன் பண்ணுறார், உங்களை சப்மிஷன் பண்ணி வைக்கிறார். அதாவது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வெயிட் பண்ணி அதை உங்களை வளைந்து கொள்ளக்கூடிய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இந்த இடத்துல சொல்லக்கூடிய காலம் என்ன அப்படி தெரியுமா? கர்த்தர் நம்ம உயர்த்தக்கூடிய ஒரு காலம் வைத்திருக்காருன்னா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நாம் வளைந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா! நம்மளை மேக் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு காலம். ஆண்டவரே, நீ என்னை உயர்த்தக்கூடிய ஒரு காலம் வைத்திருக்கிறேன், அதுக்கு நான் வணைந்து கொடுக்குற காலமாக அந்த காலத்தை மாற்றுகிறேன், அந்த காலத்துக்கு பிரவேசிக்க சொல்லி உங்களை நீங்கள் வணைந்து கொடுக்க முடியாது. நீ இருங்க, கர்த்தர் நிச்சயம் ஒரு காலத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா! அது வணைந்து கொடுக்குற காலம் என்ன நினைக்கிறீங்க? வளைந்து கொடுக்குற காலம் அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க காலம் தான் அது. ஹல்லேலூயா! கர்த்தருக்காக காத்திருக்க காலம் தான் அந்த வளை. வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31 வாசிக்கலாம். இந்த வளைந்து கொடுக்குற காலம் என்னன்னா, நீ கர்த்தருக்காக காத்திருக்கிற காலம். தேவன் உங்கள் காலத்தில் ஒரு ஏற்ற காலத்தை உயர்த்தும்படியாக நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை நீங்களே வளைந்து கொடுக்கறதுக்கு அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். அந்த வளைந்து அர்த்தம் என்ன சொன்னால், கர்த்தருக்காக காத்திருக்கிறது தான் அந்த வளைந்து கொடுக்கறதுக்கு உள்ள அனுபவமாக. வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினால் இழப்படையார், நடந்து போனாலும் சோர்வடைய மாட்டார். தேவனுடைய விசுவாசம் சோத்திரம் இல்லாதவங்க. அதாவது கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் இங்கே புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து என்ன செய்வார்கள்? எழும்பி உயரத்துக்கு வருவார்கள். கழுகு தன்னுடைய சிறகுலாம் இழந்ததுக்கு அப்புறம் அது மட்டும் வளருக்காக கீழே காத்திருக்கிற டைம் ஒன்று பறக்கிறதுக்கு முன்னாடி நினச்சி மரத்துக்கள் நினச்சியும், அது மரத்துக்களை உட்காந்து காத்திருந்து அந்த சிறகு நினச்சியும் புது பலன் அடையிறதுக்கு காத்திருக்கும். தேவன் அந்த புது பலன் கொடுக்கக்கூடிய சிறகுகளை கொடுத்தோன்னா எழும்பி எழுச்சி மறுபடியும் எங்கே தான் போக, மறுபடியும் கீழே போகாது. எங்கே போக? மறுபடியும் செட்டில் அடித்து மறுபடியும் அந்த ஹைட்டுக்கு போயிடும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அப்போது இங்கே நீங்கள் உயரத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு புது பலன் வேணும். அந்த புது பலன் வேணும்னா நீங்கள் உங்களை வளைந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்போ இந்த பீரியட் உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? ஏற்ற காலத்தை கர்த்தர் உயர்த்தக்கூடியான என்ன அர்த்தம்? அந்த பீரியட் உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் பலவீனமான இருக்கிற உங்களை, பலவீனமான இருக்கிற நம்மளை கர்த்தர் பலப்படுத்துகிற காலம் தான் இந்த வளைந்து கொள்கிற காலம். ஹல்லேலூயா! நீங்கள் தேவனை ஒரு பானையாக நம்மளை மாற்றக்கூடியா நீங்கள் வளைந்து கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிறது எதுக்கு அடையாளம் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் பலவீனத்தில் புது பலன் அடைகிறதுக்காக நீங்கள் செய்யணும், காத்திருக்கணும். நீங்கள் பலப்படலைன்னா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பலவீனமாக என்ன காரியம் செய்வீங்க? பலவீனம் ஒன்றும் செய்ய முடியாது. பலப்படுத்த செய்ய பாருங்கள். இந்த காலத்தை பற்றி நீங்கள் என்ன அறிஞ்சு கொள்ள வேண்டும்? பலவீனமான நம்மளை கர்த்தர் பலப்படுத்த முடியாது கொடுக்குற இந்த காலம்தான் கர்த்தர் உயர்த்தறக்காக கொடுக்குற காலம் தான் இந்த காலம். ஹல்லேலூயா! நாம் உயர்த்தப்படும்படிக்கு பலவீனமாக இருக்கிற நம்மளை கர்த்தர் பலப்படுத்துகிற இந்த காலம் தான் கர்த்தர் நமக்கு ஏற்ற காலம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னும் அடுத்தவங்க சொல்கிறேன், கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறார் என்று சொன்னால் அந்த காலம் என்ன அப்படின்னா, நாம் உயர்த்தப்படும்படிக்கு பலவீனமான நம்மளை பலப்படுத்தும்படியாக அப்படி செய்கிறார். ஹல்லேலூயா! அந்த காலத்தை ஏன் செய்கிறார்? நம்மளை பலப்படுத்துறதுக்காக செய்கிறார். அதனால் இந்த வெயிட்டிங் பீரியட், இந்த ராட் பீரியட், நம்ம செய்கின்ற பீரியட், நம்ம மேக் பண்ணக்கூடிய பீரியட். ஆக நீ இந்த காலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எதுக்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் இதான் ஆன்சர். அவர் நம்மளை பானை மாதிரி என்ன செய்ய விரும்புகிறார். நம்முடைய பலவீனத்திலிருந்து புது பலனுக்குள்ளே மாற்றுகிறார். எழும்பி பிரகாசித்து கழுவு உயர பறக்கும்படியாக நம்முடைய பலன்களை மாற்றும்படியாக ஒரு நேரத்தை எடுத்துக்கிறார். அதுக்காக காலத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ பாருங்க, நாம் உயர்த்தப்படும் முடியாது விசேஷமாய், அதாவது நம்முடைய பலன்களை பலப்படுத்துகிற காலம் தான். நம் பலன்களை எடுத்து போட்டு நம்மளை நாம் உயர்த்தப்பட முடியாது பலப்படுத்துகிற காலம் தான் இந்த காலம். இந்த காலம் என்ன காலங்க? நம்மளோட பலன்களை எடுத்து போட்டு
நான் உயர்த்தப்படும்படியாக நம்மளை பலப்படுத்துகிற காலம்தான் இந்த காத்திருக்கிற காலம், இந்த வளைந்து கொடுக்குற காலம், ஏற்ற காலம் என்று சொல்லி அர்த்தம். தேவனுக்கு சூத்திரம் இல்லாத ஆகையினால இந்த காலத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் உயர்த்த முடியாது கொடுக்கப்பட்ட காலத்தில் என்ன செய்வீங்க? காத்திருங்க. அது பல அர்த்தங்களை எழுதி வச்சிருக்கேன். அது அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லலாம். சபிஷன், அந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ், சபிஷன்ஸ், ராட், அதை செய்யறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. வளைந்து கொள்கிற ஒரு காலமாக விசேஷமாய் அந்த காத்திருக்கணும்னா பலவீனத்தை எடுத்துக்கொண்டு புதுகள் அடைகிற ஒரு காலமாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம சில இடத்துல சில ஆர்டர் வராமல் தாமதிக்கலாம். சில இடத்துல நமக்கு வர வேண்டிய ஆசை வர்றதுக்கு தாமதிக்கலாம். நமக்கு வர வேண்டிய காரியங்கள் வராமல் தாமதிக்கலாம். அதெல்லாம் எதுக்கு தாமதிக்க தெரியுமா? கர்த்தர் உங்களை அந்த காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அதோட பலவீனத்தோடு பலப்படுறதுக்காக எனக்கு அங்கே ஆசை தடப்பட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். உங்களை அந்த இடத்துல உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் இடத்துல சபிஷன் பண்ண வைக்கிறார், பலப்படுத்துகிறார், விசேஷமாக உங்களை மேக் பண்ணுறார், ராட் பண்ணுறார். குறிப்பாக உங்களை வளைந்து கொள்ள முடியாது அங்கே செய்ய வைக்கிறார். நீ இறங்கி வர முடியாது செய்ய வைக்கிறார். அதுக்காக உங்களை காத்திருக்க முடியாது வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால நமக்கு ஒரு ஆர்டர் வரல, நமக்கு வேண்டியது ஒரு செயல் வந்து ரீச் ஆகலை, நமக்கு ஆசீர்வாதம் ரீச் ஆகலை அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிற காத்திரு என்று சொல்கிறாங்க. சங்கீதத்தை வாசிக்கிறோம், காத்திருக்க வேண்டும் சொல்லி நிறைய இடங்களில் வாசிக்கிறோம். காத்திருன்னு சொல்கிறது அர்த்தம். எதுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னா நாம் வளைந்து கொள்வதற்கு தேவனுக்கு இடம் கொடுக்க முடியாது காத்திருக்க வேண்டும். நாம் வந்து நம்ம கர்த்தர் நம்மளை நல்ல பானையாக செய்ய முடியாது நாம் காத்திருக்க வேண்டும். குறிப்பாக நம்மளோட பலங்களை எடுத்துக்கொண்டு புது பலன் அடியான செய்யணும், காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி அவங்க ஒரு பலவீனத்தோட கர்த்தர் உயர்த்த மாட்டார். ஒரு பலவீனத்தோட ஒரு நோஞ்சா மாதிரி எடுத்து ஒரு சீட்டு கொண்டு போகிறார். உங்களுக்கு பலப்படுத்தி தான் கர்த்தர் செய்வார். அந்த இடத்துல சீட்டுக்கு தேவையான பலத்தை கொடுத்து தான் உங்களை உட்கார வைப்பார். ஒரு பலவீனமானவன் சில உயர்ந்த இடத்துல உட்கார முடியாது. உட்கார ஆசைப்பட்டாலும் அவன் சீட்டில் உட்கார முடியாது, விழுந்துருவான். அப்போ கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? அந்த நேரங்களில் அவன் என்ன செய்ய அந்த சீட்டில் உட்கார வைக்க முடியும் பண்ணால் என்ன செய்வார்? வர பலப்படுத்துவார். பானையை வளைந்து கொள்ளும்போது வளைய முடியாது செய்வார். அதுக்காக சில கஷ்டங்கள் இருக்கும். பானை வளையும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெறிஞ்சி வளையலாம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் தேவன் பானையை செய்யறதுக்கு நம்மளே பாத்திரமாய் வளைந்து கொடுக்கலன்னா நாம் உயர்த்தப்பட முடியாது. நம்மளோட பலம் நீக்கி போட முடியாது. நாம் பலப்பட முடியாது. கர்த்தர் செய்ததுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறோம்னு சில அர்த்தம். அதனால சில இடத்துல வளைந்து கொடுக்கும்போது சில வலிக்கும். ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கா? ஆமாம். ஒரு நீங்கள் 10th நல்ல டாப் போஸ்ட் மார்க் வாங்கணும்னா, படிப்பில் டாப் போஸ்ட் இருக்க வேணும்னா, உங்களோட கலைகளில் நீங்கள் டாப் போஸ்ட் இருக்கணும்னா சில கஷ்டப்பட்டு சில காரியங்களை செய்யணும். வளைந்து கொடுக்குற அனுபவமாக அந்த காலத்தை பயன்படுத்துங்க. உங்களை பானைகளாக கர்த்தர் பாத்திரங்களாக மாத்திரக்கு வளைந்து கொடுக்க வாங்க. கர்த்தர் உங்களை வச்சு நல்ல பானை செய்ய முடியாது, பாத்திரம் செய்ய முடியாது, நீங்கள் ஒப்பு கொடுங்க, சஃபிஷன் பண்ணுங்க. குறிப்பாக உங்கள் பலங்களை எடுத்து கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க தேவனுக்கு. ஹல்லேலூயா. காலை 5 மணிக்கு படிக்கிறவங்க நல்ல டாப் போஸ்டர் 5 மணிக்கு படிங்க. உடலில் சீராக்கிறவங்க 5 மணிக்கு காலை வாக்கிங் போங்க, உழைப்பு கொடுங்க. நல்ல பிரயாசப்பட்டு ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்குறவங்க காலை 5 மணிக்கு வேலை செய்யுங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் நீங்கள் வளைந்து கொடுக்குற ஒரு காலமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சாயங்காலம் ஒரு ஆசீர்வாதம் பெறணும்னா நீங்கள் அதுக்கு வளைந்து கொடுக்குற ஒரு பாத்திரமாக நீங்கள் வளைந்து கொடுக்க வரணும். அதுக்கு தான் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், 1 மணிக்கு 2 மணிக்கு நல்லா சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு தாய்மார்கள் எப்போ சமைக்க ஆரம்பிக்கிறீங்க? ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணிக்கு சாப்பாடு முடிச்சுக்கலாம். அந்த 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அவங்க செய்கிற வேலை என்ன வேலை? ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோட சாப்பாடு பெற்றுக் கொடுக்குறதுக்காக 2 மணி நேரம் தண்ணி நினைச்சாங்க வணிந்து கொடுக்கறனால தான் 1 நேரம் சாப்பாடு செய்யுது ரெடியாக வரும். எங்கள் சின்ன பையனுக்கு கரெக்டாக சாப்பாடு வந்துடும். அதுக்கு மட்டன் கறிலாம் எடுத்துட்டோம்னா 1 மணிக்கே சாப்பாடு வந்துடும். அவங்க அங்கே வளைஞ்சி கொடுத்தாலும் வரும். என்ன கறியை கொடுத்தா உடனே சாப்பாடு நம்ம வெறும் கறி திங்க முடியாது. சமைச்சு கொடுத்தா அப்போ சமைச்சு கொடுக்க வளைஞ்சு கொடுக்கணும் தாயமார்கள். அது 2 மணி நேரம் போராடி அந்த சாப்பாடு முடிச்சாதான் 1 மணிக்கு என்ன செய்யறதுக்கு அந்த ஆசீர்வாத காலத்துக்குள்ள பிரவேசிக்கும், சாப்பாடு பிரவேசிக்கும். தேவன் சோத்திரம் இல்லாத அதுக்கு முன்னாடி அவசரம். ரெடி ஆகலையா, இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்ட்டு அந்த ஹோட்டலாக சொன்னால் வர்றதுக்கு வளைந்து கொடுக்கணும்யா. அவன் வளைஞ்சு கொடுத்தா தான் சாப்பாடு இந்த 2 போல இங்கே வரும். இல்லைன்னா சாப்பாடு வேறு மாதிரி வந்துருப்பாரு. தேவன் சோத்திரம் இல்லாதாக அந்த வளைந்து கொடுக்கலன்னா, அதுக்கு காத்திருக்கலன்னா, அதுக்கு உங்களை நீங்கள் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா அங்கே என்ன செய்யாது? அங்கே அந்த ஏற்ற காலத்துக்கு நீங்கள் பிரவேசிக்க முடியாது. ஆகையினால கர்த்தர் உங்கள் ஏற்றலை உயர்த்த முடியும்னா ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தை நீங்கள் செய்ய வேண்டிய என்ன? சும்மா இருக்கக்கூடாது. அந்த காலத்தை நீங்கள் உங்களை குறித்து அந்த காரியத்தை அந்த காரியத்தில் வெற்றி பெறதுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நீங்கள் வளைந்து கொடுக்க ஒப்பு கொடுங்க.
உங்கள் பலவீனத்தை மாற்றி போட்டு புது பலனடைய ஒப்பு கொடுங்க. புது பலனை ஒப்பு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதே வசனத்தை ஏசியா 30 அந்த வசனம் வாசித்தீங்க இல்லையா? 30 40 30 வசனம் முந்தின வசனம் வாசித்து பாருங்கள். அந்த சோர்ந்து போனவங்க தான் கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறார். வாசிக்கலாம், 30 வாசிங்க. 40 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இப்போ கர்த்தருக்காக நீ காத்திருந்து புதுபல் அடைஞ்சு கழுவுற சட்டைகள் நினைச்சு எழுப்பி பிரகாசி இனிமே நீ செய்ய மாட்டேன், ஓடினாலும் இடைப்பட மாட்டேன், நடந்தாலும் நீ டயர்டாக மாட்டேன். தேவனுக்கு சோத்திரம் உள்ளதாக. அப்போ பாருங்க, இப்போ இந்த பலவீனம் ஆட்கள் தான் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைன்னு சொல்றாரு. அனுப்பிவிடுவோம். அப்போ பலவீனம் ஆட்களை கர்த்தர் உயர்த்த முடிய அவங்க பலப்படுத்துறதுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலம் தான் நாம் தேவனை நம்ம பாத்திரமாய் மாற்ற, நல்ல பாத்திரமா அதுக்கு வளைந்து கொடுக்குற ஒரு காலம். அது காத்திருக்கிற காலம். அந்த காலத்தில் நம்ம வந்து பிரவேசிட்டோம்னா, அந்த காலத்தில் நம்ம கடந்து விட்டோம்னால் கர்த்தர் ஆசீர்வாதத்தில் செய்வாங்க, உங்களை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஆகிய 2வது காரியம் இங்கே பார்க்குறோம். அதாவது தேவனை நம்ம வளைந்து கொடுக்குற ஒரு காலம் தான் அந்த காத்திருக்கிற காலம். அந்த காத்திருக்கிற காலத்திலே நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முடியாது தேவன் வைத்திருக்கிறார். அந்த காத்திருக்கிற காலத்திலே நம்ம ரெனியூ பண்ண முடியாது ஒரு பீரியட் வைத்திருக்கிறார். அந்த காத்திருக்கிற காலமானது நம்மளுடைய வீக்கை ஸ்ட்ரென்த்தனை மாற்ற முடியாது இருக்கார். நான் 5 பாயிண்ட் இங்கிலீஷ் எடுத்துருக்கிறேன். என்னென்னா, தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்த போகிறார், அதுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தில் நம்ம எப்படி பயன்படுத்திக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளை ராட் பண்ணுறதுக்கு, நம்மளை வளைந்து கொடுக்குற ஒரு காலமாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வீக்கெண்டு காரியங்களை ஸ்ட்ரென்த்தனை மாற்றிக்கிறதுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ரெனியூ பண்ணுறதுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அப்டேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நல்ல பாத்திரமாய், தேவன் உகந்த பாத்திரமாக கரங்களிலே நாம் இருக்கத்தக்கதாய் பாத்திரம் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வளைந்து கொடுக்க வேண்டும். தேவனுக்கு சூத்திரம் உண்டாதாக. அப்படி வளைந்து கொடுக்குற பாத்திரம் தான் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமாய் அவர் பயன்படுத்துகிற பாத்திரம். போன பாத்திரக்கு அதை செய்ய மாட்டார், பயன்படுத்த பொருள் அவரை உயர்த்தப்படுறார். போனாலும் அவர் பாத்திரம் உயர்த்திடுவார். நான் செஞ்ச பாத்திரம் காட்டுவாரா? நல்ல பாத்திரமாக செஞ்சு நான் செஞ்ச பாத்திரம்னு உலக மக்கள் காட்டுவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சூத்திரம் உண்டாதாக. அதனால் பாத்திரத்தை வளைஞ்சு கொடுக்கணும். சில வளைஞ்சு கொடுக்கும்போது சில கஷ்டங்கள் வரும், சில போராட்டங்கள் வரும். அதனால் நீங்கள் நினச்சிக்கணும், இப்போ நான் வளைஞ்சு கொடுக்குற காலத்தில் நான் வளைஞ்சு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் நல்ல பாத்திரம் ஏற்றுள்ள மனுஷாவை உயர்த்துவாருங்கிற மனதில் பெற வேண்டும். அது இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த முறைகளை ஞாபகம் இருந்தால் தான் நாம் வந்து ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். தேவனுக்கு சூத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? நாம் வளைந்து கொள்வதற்கும் நாம் நம்முடைய பலவீனத்தை மாற்றி போட்டு புதுபல அனைவருக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதான் காத்திருக்கிற காலம். அந்த காலம் தான் கர்த்தர், அந்த காலம் முடிந்தோடனே கர்த்தர் ஏற்ற வேலையில உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை உயர்த்த முடியாது கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட்டு, ஒரு காலம் வைத்திருக்காரு, அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் காலம் பிரகாரம் நடக்கும். 2வது, அந்த காலம் ஏன் அப்படின்னா அது காத்திருக்கிற காலம். எதுக்காக காத்திருக்கணும்? நம்மளை வளைந்து கொள்ள முடியும், தேவனுக்கு புது பாத்திரமாக வளைந்து கொள்ள முடியாது கொடுக்குற ஒரு காலமாக, நம்ம புது பலன் அடையிறதுக்காய் பலவீனத்தை எடுத்துக்கொண்டு புது பலன் அடைகிற ஒரு காலமாகும், நாம் அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு ரெனியூவல் பண்ணக்கூடிய ஒரு காலமாகும் என்று சொல்லி அந்த காலத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது, இந்த வளைந்து கொள்ளுதல், இந்த காத்திருந்தல், இந்த சப்மிஷன், இந்த கீழ்ப்படிதல், இந்த அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கர்த்தரின் கருத்துக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி இருக்கணும்? அந்த வசனம் மாதிரி வாசி பார்த்தா தெரியும். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தபடி முன்னாடி பார்த்தோம், இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஏற்ற காலத்துக்கு பார்த்துட்டோம். அவரோட பலத்தை கைக்குள்ளே என்ன செய்யணும்? அடங்கிருங்கிறது பார்த்துட்டோம். இப்போ எதுக்குள்ளே இருக்கணும்? அவரோட பலத்தை கைக்குள்ளே இருக்க வேண்டும். மாம்ச கைக்குள்ளே, வேறு ஏதாவது மாம்ச கைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு ஆட்சியில் உட்காந்துட்டு நான் உயர்த்தப்பட அவ்வளோ பயணம் இஸ்ரேல் ஜனங்கள் பார்வைகளை உயர்த்தப்பட முடியுதா? முடியாது. கர்த்தர் கை தூக்கும்போது தான் என்ன செஞ்சாங்க? அவங்க கானான் தேசத்துக்குள்ளே வந்து உயர்த்தப்பட்டதாக காணப்பட்டாங்க. அது வரைக்கும் அவங்க அடிமைத்துக்கு கூட மாம்சத்துக்கு நின்று நான் உயர்த்தப்படணும்னு சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தால் தான் அது உயர்த்தப்பட வேண்டும். அதுக்கு நீங்கள் கர்த்தரோட கரத்தில் அடங்கியிருக்க வேண்டும். கர்த்தரோட கரத்தில் அடங்கியிருக்க 2 பாயிண்ட் இருக்குது. என்ன பாருங்கள்? 1, அதாவது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 27 வாசிங்க, மார்க் 7:27 வாசிங்க. மத்தேயு 15:27 வாசிங்க, மார்க் 7:27 வாசிங்க. இது என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தரோட கைக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தரே தான் பார்க்க வேண்டும். எப்படிங்க? கர்த்தரோட கடத்தில் அடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்வீங்க? கர்த்தரே நோக்கி பார்க்க வேண்டும். வேற எங்கேயும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. வேற பார்த்துட்டீங்க அப்படின்னா கர்த்தருக்கு நீங்கள் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு அடங்கிருக்க அர்த்தம் என்ன அர்த்தம்? எக்காந்து கொண்டு எந்த சூழ்நிலை எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்தாலும் யாரை பார்க்கணும்?
கர்த்தரையே நோக்கி பாருங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லையா, கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லாம் இருந்துச்சா, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏதாவது வரப்போதா, கர்த்தரை நோக்கி பாருங்க. வந்தது போயிடுச்சா, கர்த்தரை நோக்கி பாருங்க. என்ன செஞ்சாலும் கர்த்தரை நோக்கி இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு அடங்கி இருக்கிறதா அர்த்தம். அவரோட பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம் அப்படின்னா வேற எதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், நோ டிபெண்டிட்டிஸ். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு என்ன அர்த்தம் பேரு, நோ டிபெண்டிட்டிஸ். நமக்கு வேற எந்த டிபெண்ட் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், கர்த்தரையே நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அந்த கர்த்தரையே நோக்கி பார்க்கிற அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருக்குள்ளே அவரோட கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். வாசிக்கிறேன், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எஜமானிலிருந்து எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி அந்த ஸ்திரீ சொன்னார். நான் இஸ்ரவேலுக்கு தான் அந்த கொடுக்கப்பட்ட ஊரில் தரமாட்டேன் என்று சொன்ன உடனே ஆண்டு சொல்கிறேன். ஆனாலும் இந்த மேஜை விழுந்த துணிக்கைகளே அந்த நாய்க்குட்டியை திங்குமே. அந்த நாய்கள் வந்து அந்த விழும் என்று சொல்லி பார்க்க, விழுங்குறதுனா அப்போ மேலேருந்து பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த நாய்க்குட்டி எதை பார்க்குது, மேஜை மேலே நோக்கி கொண்டு வேறு எதையுமே பார்க்கலன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் மார்க்கில் இன்னும் அழுத்தமாக ஒரு பாயிண்ட் இருக்கிற பாருங்க. மார்க் 7:27 வாசிக்கும் போது அந்த அதை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற அர்த்தம் நல்லா புரியும். வாசிக்கலாம். மார்க் மெய்தானவரே ஆகிலும் மேஜையில கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகள். இங்க என்ன பாருங்க, மேஜை கீழே இருக்கிற வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டேன். அப்ப எப்படின்னா கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் மேஜை என்ன செய்யுது, நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதில் ஏதாவது டிபெண்டன்ஸ் இருக்கா, ஏதாவது டிபெண்டன்ஸ் இருக்கா, ஒன்றுமே டிபெண்ட் இல்லை. அப்போ மேஜை தவிர கண்ணில் எங்கேயும் அதுக்கு போகலை. அப்போ என்ன, மேஜை கீழே அவங்க இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சுதா? நீங்கள் எதை நோக்கி பார்க்குறீங்களோ அது கீழே நீங்கள் அடங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? எதை நோக்கி பார்க்கல, மேஜை நோக்கி அந்த நாய்க்குட்டி இருக்கிற அந்த நாய்க்குட்டிக்கு எதுக்கு கீழே அடங்கி இருக்கப்போ அந்த மேஜை கீழே அடங்கி இருக்கு. சரி, அப்போ கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கர்த்தர் கடத்துக்குள்ள அடங்கிருக்கீங்க. அப்போ அதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கியா, நான் கர்த்தரை கடந்து அடங்கியிருக்கேன்னு சொல்லி தைரியமாக சொல்ல வேண்டும்னா கர்த்தரை மட்டுமே நீங்கள் நோக்க வேண்டும். யூ ஷுட் நாட் see other dependents. வேற ஏதாவது டிபெண்டன்ட் பார்த்துறாதீங்க. நான் கர்த்தரை நோக்கி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சில மாமனை நோக்கி பார்க்குறது, சில தாய்மானை நோக்கி பார்க்குறது, சில தாய் தந்தை நோக்கி பார்க்குறது, அண்ணன் தம்பியை நோக்கி பார்க்குறது, சில ஆசீர்வாதத்தில் சில பொருள், சில வீட்டை நோக்கி பார்த்து வீட்டை பார்த்து சில தலைவர் பார்த்துட்டு என்ன ஆட்கள்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆசை வேணும் பேங்கை நோக்கி பார்க்குறது. எப்படி டிபெண்ட் பாருங்க. ஆனால் பாட்டு கூட நல்லா பாடுவோம். எனக்கு தாசேவன் பருவமே கையில் வைத்து அதெல்லாம் பாட்டெலாம் நல்லா பாடுவோம். பாட்டு முடிஞ்சோடனே பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி அப்ரூவல் ஆகிடுச்சா லோனு அப்படின்றது. இப்போ பாட்டு மட்டும் எனக்கு ஒத்தாசை ஒரு கையை வைத்து அந்த பாட்டு பாட மாட்டேங்க பாருங்க. அப்போ நம்ம டிபெண்டன்ஸ் வேறு எங்கேயும் இருக்குது. கர்த்தரை நோக்கி பாரு, அவர் பலத்த கைக்குள்ள அடங்கியிருக்கல. அப்படி எப்படி கர்த்தரை ஏற்ற காலத்தில் வைத்துவார். அவர் கீழே அடங்கியிருக்குன்னா there should be no more dependence apart from God. காடை தவிர எதை பார்க்குறீங்க, அந்த நாய்க்குட்டிகள் மேஜையை தவிர வேறு எதுவுமே பார்க்குறது இல்லைங்க. அதனால் மேஜை கீழே செஞ்சது, மேஜையில் கீழேருந்து விழும், மேஜை கீழே விழும் துணிக்கிறது தின்னுமே அப்படின்னா கீழே ஒரு ஆள் இருக்காது ரெண்டும். அந்த ஆள் அந்த மேஜையை பார்க்குறது ரெண்டும் அது கீழே தான் விழப்பொருள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்கலாம். பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அது தவிர வேறு எதுவும் அது பார்க்கலை. அந்த நாய்க்குட்டிகள் அந்த மேஜை தவிர எதுவும் பார்க்கல. அது வேற டிபெண்டன்ஸ் எதுவும் கிடையாது. எஜமானி அம்மா கூப்பிட்டு எஜமானி கூட நம்புறதில்லை. இப்போ மேஜர்ந்து எது வருமோ அதை நான் பார்க்க முடியும். என்ன அர்த்தம், நான் பலிபடுத்து வர்றதே பார்க்கணும். எப்போவுமே பலிபடுத்து வார்த்தைகளை மாத்திரமே பார்க்கணும். அங்கே வாட்ஸ்அப்பில் அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, அங்கே சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த சண்டே அவங்க பலிபடுத்துன வார்த்தைகளை மாத்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு அடங்கி இருக்கிற வார்த்தைகள். கர்த்தருக்கு கருத்தில் அடங்கி இருக்கிற எண்ணமாக தான் உங்கள் சபையிலே உங்கள் ஆராதனையிலே பலிப்படுத்தி எந்த வார்த்தை தொடிப்படுதோ அதெல்லாம் அதுக்கு நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா கருத்தில் அடங்கியிருக்க அர்த்தம். இன்னொன்று சொல்லுவோம், கேட்டு போங்க, வெளியே போங்க, வாட்ஸ்அப்பில் இன்னொரு வசனம் வரும். வசனம் வேற ஆளுக்கு வேற செயல்படுத்த கொடுக்கப்படுது. அது பாருங்க, ஒரு குரூப்பில் வசனம் போடுறாங்க, அது ஒரு ஆளுக்காக போடுற வசனம் அது 150 பேர் இருக்குது. 150 பேரும் கொடுக்கப்பட்ட வசனம் என்ன, அது உங்களுக்கு இப்படி போய் சேரும்.
உங்களுக்கு நீ ஆறாம் ஸ்தலத்திலே கர்த்தர் பலிபீடத்திலிருந்து அந்த மேஜைக்கிலிருந்து விழுகிற வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். தேவனுடைய சோத்திரம் இல்லாத நம்ம நோக்கமெல்லாம் நம்ம பலிபீடத்தை நம்ம ஆராதனை ஸ்தலத்தில் இருக்க வேண்டும். அதை நோக்கி பார்க்கும்போது தான் நம்ம அதை திருப்தியாக முடியும். கர்த்தருடைய சோத்திரம் இல்லாத ஆகையினாலே நாம் தேவன் பலத்த கருத்துக்களை அடங்கியிருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் நாம் தேவனை மாத்திரம்தான் எல்லா காரியத்தையும் பார்க்க வேண்டும், தவிர எந்த டிபெண்டன்ஸும் நமக்கு கூடாது. தேவன் தவிர எந்த டிபெண்டன்ஸும் நமக்கு வேறு யாருமோ சார்ந்துக்கூடாது. கர்த்தருடைய சோத்திரம் இல்லாதாக தேவனை மாத்திரம் செய்யணும். நீ நோக்கி பார்த்தேன்னா நீ தேவன் பலத்த கருத்துக்களை நீங்கள் அடங்கிறீங்க அர்த்தம். இன்னைக்கு அந்த வேலையை பார்க்க போறியா, அவரை பார்க்க போறியா, இவரை பார்க்க போறீங்க, ஏன் நம்புறீங்க, ஏன் அப்படி இருக்குது, அங்கேயும் அழிஞ்சு தெரியுங்க. தேவனை மாற்றும் பாருங்க, நோக்கி பாருங்க. அவர் கருத்தில் அடங்கியிருக்கேன்னு சொன்னால் கர்த்தர் செய்வார், அதை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் பல பேரை டிபெண்டன்ஸ் இருக்கீங்க, பல பேரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, பல பேர் சார்ந்திருக்கிறீங்க, லோனை சார்ந்திருக்கிறீங்க, வேலை சார்ந்திருக்கீங்க. சில பேரை பார்த்து சில வாழ்க்கையில் குழுவில் சார்ந்தே இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் குழுவில் சார்ந்தே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்போதும் கர்த்தர் உயர்த்துவார். அது வந்து வெளியே வாங்க. முதல்ல தேவனுடைய வானத்தை பூமிப்படுத்த குணமான தேவன் உங்கள் கையை ஏந்துங்க. எனக்கு ஒத்த ஆசை ஒரு பருவ நேரம் உங்கள் கையை ஏந்துங்க. அந்த டேபிளை பாருங்கள், அந்த மேஜை மேலே உள்ள துணிக்கைகளை பாருங்கள். வேறு எதையும் பார்க்காதீங்க. குழு லோனை பார்க்குறீங்க, அந்த லோனை பார்க்குறீங்க, இப்படி பல விதமான இதை பார்த்து போதும். நான் பிள்ளைங்க ஒன்றா ஃபீஸ் கட்டுறதுக்கு கத்தனை காமித்தான். ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு 7-6 வருஷம் முன்னாடி நீ என்ன நோக்கி பார்க்கல, நீ ஃபீஸ் கட்டுன்னு சொன்னோடனே அந்த சீட்டுக்காரன் பணம் வாங்கலாமா, இவனை பண்ணி இப்படி தான் நீ தேடினேன், அதனால் நீ அவங்கள தேடிப்போ அப்படின்னா எப்படி கட்டுறவங்க உயர்த்துவார். நம்ம சீட்டுக்கு நம்ம அப்படி தானே எந்த ஃபைனான்ஸ்காரன் லோன் தராங்க, எந்த சீட்டுக்காரங்க பணம் தராங்க, ஃபீஸுக்கு அதெல்லாம் பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோட பலத்த கைகளை அடங்கியிருக்கணும். நீங்கள் அவர் உயர்த்தப்படணும்னா நிமிஷம் முதல்ல நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அதுதான் கர்த்தர் பலத்த கருத்தில் அடங்கியிருக்க அர்த்தம். அப்படி அடங்கியிருக்கும் போது தான் கர்த்தரை ஏற்ற காலத்தவங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ அந்த வசனம் என் மனசை பதிஞ்சிச்சோ அன்னையிலிருந்து நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு அடைஞ்சிருந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வேலையை சரியாக கொடுத்தார். இதெல்லாம் சாட்சியாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் மொத்தம் 3 வருஷத்தில் ஃபீஸ் கட்ட ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு எளிமையாக கொடுத்துறாரு. காரணம் அவரை நோக்கி பார்க்கணுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தனாலே. ஹல்லேலூயா. வேறு யாரும் பார்க்கக்கூடாது, வேறு யாரும் டிபெண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கர்த்தர் அரங்கி இருக்கும்போது உங்கள் தேவைகளாம் சந்திக்கணும். கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆகிய ஏற்ற காலத்தில் கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பலத்த கருத்துக்களை அடையுங்கள். அந்த அடங்கியிருக்க அர்த்தம் என்று சொன்னால் அவரை மாத்திரம் தான் பார்க்கணும், வேறு எதையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது அதே காரியத்தில் ரெண்டாவது எப்படின்னா அடங்கியிருக்கிறது எப்படி அப்படின்னா கர்த்தர் செய்யும் வரைக்கும் நீ காத்திருக்கணும். அடங்கியிருக்கணும் எப்படி அர்த்தங்க? கர்த்தரதை செய்யும் வரைக்கும், அவர் செஞ்சு முடிக்க வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருக்கணும் எது வரைக்கும்? அவர் தலையிடுற வரைக்கும் காத்திருக்கணும். அவர் தலையிடணும். அதுக்கு அர்த்தம் அப்படின்னா நான் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன் அப்படின்னா நோ மோர் வே. நோ மோர் வே அப்படின்னா வேற எதையும் நான் பார்க்க போறதுல அர்த்தம். எப்படி கர்த்தர் தலையிட வரைக்கும் நான் இந்த காத்திருப்பேன்னா அது என்ன அர்த்தம்னா நான் இன்னொரு ஆல்டர்னேட் வழியை, நான் இன்னொரு மாற்று வழியை நான் என்ன செய்யப்படல, பார்க்கல. அப்போதான் கர்த்தர் தலையிட வரைக்கும் நான் பார்த்துருப்பேன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் தேவனுக்கு நீங்கள் அவர் பலத்த கருத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் ஏதாவது வேற ஒரு வே பார்த்துட்டீங்க, வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்த்துட்டீங்க, வேற சிஸ்டத்தை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஒரு குறுக்கு வழியை கையாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கர்த்தர் செய்யறதுக்கு நீங்கள் என்ன செய்யலை, கர்த்தர் தலையிடறதுக்கு நீங்கள் என்ன செய்யலை, அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி அர்த்தம். தேவனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு காத்திருக்க ஒரு காலம் கொடுத்தாருன்னா அந்த காத்திருக்கும் காலமே நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் தலையிடுற வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பலத்தை அடங்கியிருக்கிற மிகப்பெரிய அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்கு தேவன் தலையிடுறதுக்கு நான் அனுமதிக்கலை, நான் வேற ஸ்டெப் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் உயர்த்தப்பட முடியாது அந்த காரியத்தில். ஆகையினால இங்கே என்ன பண்ணுற அப்படின்னா நம்முடைய கர்த்தர் காத்திருக்க ஒரு காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா கர்த்தர் எது வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாருன்னா அவர் தலையிடுற வரைக்கும், அவர் தான் அந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் என்ன செய்யணும், நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பலத்த காரணத்துக்குள்ள அடங்கியிருக்கிற அர்த்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். யாக்கோபு 5:11. முதல்ல கர்த்தர் காலத்தில் அடங்கியிருக்கிற அர்த்தம் எப்படின்னா நீங்கள் எக்காந்து கொண்டும் வேற டிபெண்ட் வைக்காம கர்த்தரை டிபெண்ட் பண்ணி வைக்கணும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தர் தான் எனக்கு செய்ய வேண்டும், கர்த்தர் தான் எனக்கு செய்ய வேண்டும், வேற எதுவும் நான் பார்க்க போறது இல்லை அப்படின்றத
கர்த்தரை தான் நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறது நிற்கிறது தான் எழுது. கர்த்தருக்குள்ள நீங்கள் அடங்கியிருக்க அர்த்தம். ரெண்டாவது, கர்த்தர் செய்யும் வரைக்கும், கர்த்தர் தலையில வரைக்கும் நான் காத்திருப்பேன் தான் தேவனுடைய பலத்துக்கத்தில் அடங்கியிருக்கிறதா அர்த்தம். வாசிக்கலாம். பொறுமையா இருக்கிற பாக்கியவான் என்கிறோமே. கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதுல யோபின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன அர்த்தம் அப்படின்னா வாசிக்கலாம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பாருங்க, கர்த்தருடைய செயலையும் முடிவும் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் தலையிட்டதையும் அவர் நல்லபடியா முடிச்சு கொடுத்ததையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப நான் கர்த்தர் தலையிட வரைக்கும் ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? பொறுமை இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஹalleluya. இதுதான் கர்த்தர் கருத்துக்குள்ள அடங்கியிருக்க அர்த்தம். கொஞ்ச நேரம் காத்திருக்கிறது. கர்த்தர் எப்படி தலையிடுவா செய்வாரு, கர்த்தர் தலையிடுற மாதிரி தெரியல. அப்போ நம்ம கிளம்புமா, வேற ஆயிட்டுமா, வேற டக்கு வேற அவசரத்தில் போயிடும். கர்த்தர் தலையிட்டு செயலையும் முடிவே செஞ்சீங்க பார்க்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. கர்த்தர் தலையிடுறதுன்னு அர்த்தம். கர்த்தரோட காத்து தலையிடணும்னு அர்த்தம். செயலையும் முடிவையும் பார்க்கறது தான் கர்த்தர் தலையிடுறதா அர்த்தம். நீங்கள் செயலை மட்டும் பார்த்துட்டு முடிவை பார்க்க கூட முடிவு வந்து சம்பூர்ணமாக இருக்கும். யாருக்கும் தெரியாது. முடிவு என்னவா இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் என்னன்னா அற்பமாக இருக்கலாம், முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? கர்த்தர் தலையிட வரைக்கும் விட மாட்டாங்க. கர்த்தர் தலையிட்ட தானே முடிவு சம்பூர்ணமாக மாறும். இங்கே யோபின் பொறுமை எப்படி இருந்துச்சான்? கர்த்தரோட செயலையும் முடிவும் பார்க்குற வரைக்கும் இருந்துச்சான். அப்படி இருக்க நமக்கு கர்த்தர் ஆரம்பிக்க வச்சாலும் பார்த்துக்கிறோம். ஆனால் நல்லபடியாக முடிச்சு தர பரிவத்தை கொண்டு போகிற வரைக்கும் நமக்கு பொறுமை கிடையாது. அப்போ அவரோட பலத்துக்கிறத நீங்கள் அடங்கியிருக்கணும். அவரோட பலத்துக்கிறத நீங்கள் அடங்கியிருக்கனால கர்த்தரை உயர்த்த போகிறதும் இல்லை. இதுதான் முடிவாய். தேவ சோத்திரம் உண்டாக கர்த்தர் நம்மளை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். அவர் பலத்த கருத்தில் நம்ம நினைச்சிடணும், அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு ஆற்றின் வழியை பார்க்காம கர்த்தர் தான் என்னை உயர்த்த வேண்டும் அப்படி அவர் நோக்கியே பார்க்க வேண்டும். அடுத்தது, கர்த்தர் தலையிட வரைக்கும், அவர் நல்ல முடிவை கொடுக்க வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? வேற முடிவுக்கு நான் போக மாட்டேங்கிற விசுவாசம் நிலைத்திருந்து பொறுமையோடு இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். இப்படி செஞ்சால் தேவனுடைய பலத்தை கருத்தை நீங்கள் அடங்கிருக்கேன்னு சொல்லி அர்த்தம். அதை விட்டு நான் வேற ஷார்ட் டைம் பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன் என்று சொல்லி சிலர் அப்படி தான் குறுக்குவழியை கைய ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சுன்னா குறுக்குவழி. சில நேரம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸு வராது, அதுக்குள்ள நீ அந்த பேர் ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லு, நம்ம இப்படி போய் ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிடும் அப்படின்ட்டு. அப்படி அவன் ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லுவான். அப்புறம் வேணாம் பஸ்ஸு வர மாதிரி தெரியும், பக்கத்தில் ஒரு ஆட்டோ கேட்டேன், அவனை வர இங்கே வர சொல்லு அப்படின்றது. ரைட்டு. அடுத்து நம்ம இந்த ஆட்டோ பிடிச்சி போயிருமா? இல்லை, பாதி ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிரு. ஒரு பிரயாணத்துக்குள்ளே அவங்க அலைப்படுற அலைச்சலை பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். ஏன்னா அந்த பஸ்ஸு கத்துற பஸ்ஸு வர வரைக்கும் இவங்க பொறுமையோடு செய்கிற அந்த முடிவு வரட்டுமே, பஸ்ஸு வராது நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சு போட்டுமே. அது கிடையாது. அங்கே இங்கே அலைக்கழிச்சு கடைசியில் அலைச்சலும் பாரத சுமத்தை தான் மிச்சம். கொஞ்சம் அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருங்க, ஒரு காத்துருங்க. கர்த்தரை செயல்படுற வரைக்கும், விசேஷமாக கர்த்தரை இன்ட்ராக்ட் பண்ணுற வரைக்கும், கர்த்தரை நல்ல முடிவை கொடுக்குற வரைக்கும், தலையிட வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தலையிட்டுக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் அந்த பலத்துக்கு அடங்கினால கர்த்தரை உயர்த்துவா. ஹalleluya. தேவவசனம் சூத்திரம் உண்டாதாக. அதனால் சில விஷயங்களுக்கு சில காத்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா, கர்த்தர் தான் இதை செய்யணும் அப்படின்னு காத்திருக்கிறோம். ஹalleluya. சில விஷயங்கள் நம்ம காத்திருக்க எதுக்குன்னா, கர்த்தர் தலையிட வரைக்கும் காத்திருப்போம்னு சொல்லி அர்த்தம். ஹalleluya. இதெல்லாம் விசுவாசத்தோட கிரியைங்க. விசுவாசத்தை எப்படி காட்டுவீங்க? இப்படி தான், கர்த்தர் தலையிட வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறதில்ல அப்படிங்கிறது. நான் கர்த்தரிடத்துல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாரமான செயலை கர்த்தரை ஒப்படைச்சிட்டு, ஆண்டவரே இனி இந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லை, இந்த பாரத்தில் ஒப்படைச்சிட்டேன், என் குடும்ப காரியங்களை ஒப்படைச்சிட்டேன். இனி நான் யாரும் இதை பற்றி யாரையும் பேச போகிறதும் இல்லை, இதை பற்றி எங்கேயும் நான் பஞ்சாயத்து பண்ண போகிறதும் இல்லை, ஒப்படைச்சிட்டேன். நீ இதை முடிவு கொண்டு வா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டை ஒப்படைச்சிட்டேன். ஆனால் நல்ல ஒரு மனசில் அவன் எனக்கு கர்த்தர் விசுவாசம் பயிற்சிருக்கிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் தலைவர் வரைக்கும் இந்த காலத்தை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன், நான் தலைய மாட்டேன். பிரச்சனை கர்த்தர் தலைவர் காத்துக்குப்பேன்னு சொல்லுவேன். கடந்த வாரத்துலையும் என்னோடய மச்சினை 4 வருஷம் பேச வந்தவன் அவன் வீட்டுக்கு வந்தான், மன்னிப்பு கேட்டான், கர்த்தரோட ஒப்புவாய்ப்பட்டான். தேவவசனம் சோத்திரம் இல்லாத நான் அவனை கூப்பிட்டே வான்னு சொல்ல கொடுங்க இல்லை. கர்த்தர் தலையிட்டான்னு அவன் வருவான்னு எனக்கு தெரியும். தேவவசனம் சோத்திரம் அவர் தலைவரை காத்திருப்பேன். இன்னும் சில நீதிகாரங்களும் விளங்கப்படவில்லை. கர்த்தர் தலைவருக்காக காத்திருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வா. ஹalleluya. கர்த்தர் தலையிட வரைக்கும் ஒரு காரியத்தை காத்திருங்க. அவசரப்பட்டு முடிச்சிடாங்க. பார்க்குற அவசரப்பட்டு ஒத்து வராது, அவனை கூட்டி சத்தம் போடுவான், இவனை கூட்ட அவனை சத்தம் போடுவான். அப்படி செய்யாதீங்க. ஒரு ஆளை நீ வலுக்கட்டமாக வளைந்து கொள்ள முடியாது, வளைக்கலாம் முடியாது.
அவனா தேவனுக்கு வலிந்து கொண்டாலும் நல்ல பாத்திரமாக மாறும். அவன் காத்திருக்கணும். அவன் அவன் அந்த ஒரு நல்ல செயல்கள்னா கர்த்தர் தலைவர் வரைக்கும் காத்திருக்கணும். அவன் காத்திருந்தா கர்த்தர் நீதி வழங்க செய்வார். அவன் உயர்த்துவ ஏற்றவில்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகினால நீங்கள் கர்த்தர் பலத்த கருத்துக்கள் அடங்கியிருக்கணும்னா 2 கருத்து மறந்துடாதீங்க. கர்த்தர் தான் எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்க வேண்டும். அவரை நோக்கியே பார்க்க வேண்டும். நோ மோர் டிபெண்டன்ஸ் தேர், கர்த்தர் தவிர. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, கர்த்தர் பலத்துக்கிறது அடங்கியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேறு மாற்றுவதை தேர்ந்தெடுக்கக்கூடாது. கர்த்தர் தலைவர் வரைக்கும் நான் காத்திருப்பேன். கர்த்தர் இந்த தலையிட்டு இந்த காரியத்தை நீதி செய்யணும்னு காத்திருப்பேன். கர்த்தர் இந்த நீதி செய்ய வரைக்கும் நான் காத்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான், அப்படி செய்கிறது தான் தேவனுடைய பலத்துக்காரக்குள்ளே நீங்கள் அடங்கியிருக்கணும் என்பதை கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. இப்படி செஞ்சு பாருங்க. கர்த்தர் நீ அவர் காலத்தில் அடங்கியிருக்கேன்னு சொல்லி அதை ஏற்ற காலத்தில் உங்களை அதை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்வது நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எக்காந்து கொண்டும் நீங்கள் வேறு வழியில் எடுத்துக்கிறேன். சில பேர் ஏசையால் கர்த்தருடைய கோபம் பற்றி நல்லா எழுதியிருக்கு. நீ ஏசையால் பைபிள் ஸ்டடியாக எடுத்துப்பாங்க. அவருடைய பாரம்னு சொல்லி அவருடைய கோபத்து நாட்களில் எப்படி உண்டாகும் என்ன பண்ணிருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சில நேரத்தில் எகிப்து சாஞ்சுன்னு இருக்காங்க, சில நேரங்களில் சீரியாவை சாய்ந்துன்னு இருக்காங்க. இது கர்த்தருக்கு கோபம் உண்டாயிடும். அதனால் சில அடிகள் அடித்திருக்கிறார், தண்டனை கொடுத்துருக்காரு. இப்படி அந்த ஏசையா பைபிள் ஸ்டடியை பார்த்தோன்னா நமக்கு புரியும். அதில் ஒரு இடத்துல என்ன ஆகிடுச்சு, நமக்கு இன்னும் சேமம் வராதுன்னு சொல்லிட்டு எய்த்துல சார்ந்து போயிடறான். எய்த்து சார்ந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படி சாஞ்சு போனதில் கர்த்தரை தண்டிக்கிறார். வாசிக்கலாம். அது ஒரு வருஷம் வாசிக்க முடியுங்க. ஏசையா 30ஆம் அதிகாரம் 1-2-3 வாசிங்க. ஏசையா 30 1-2-3. பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனைப்படி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்த்தவர்கள். பாருங்க, தேவனை டிபெண்ட் பண்ணாம, தேவன் தான் தலையிடுங்கிற காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்காம வேற ஏதாவது செஞ்சீங்கன்னா பாவத்து மேல செய்யறதா அர்த்தம். அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அடுத்தது, என் வாக்கை என்ன டிபெண்ட் பண்ணி இல்லாம, ஏன் வசந்த சார்ந்து இல்லாம வேற ஏதாவது வாக்கை நீங்க டிபெண்ட் பண்ணீங்கன்னா, ஏன் வார்த்தை கேட்காம பார்வோன் பலத்தில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு நீங்க அவரை சார்ந்து கொண்டீங்கன்னா பாருங்க, ஏன் வாக்கில் தான் நிலை இருக்கணும். பார்வோன்னு சொல்லியிருக்காரியா, அவர் நல்லா இங்கே வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரியா அப்படின்னு பின்னால் போனாலும் சரி, எழுத்துனால நம்ம நல்லா அருமையாக இருக்கணுமா அப்படின்னு அங்கே போனாலும் சரி, அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு கதை சொல்கிறாங்க. என் வாக்குன்னு தவிர என்னை டிபெண்ட் பண்ணாமல் நீ அம்பாட்டுக்கு வேறு ஆற்றின் வழியை எழுத்தையோ பார்வனையோ நீ டிபெண்ட் பண்ணாமல் உனக்கு ஐயோ தான் சொல்கிறாங்க. வாசிக்கலாம். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் டக்குனு ஒரு ஆற்றின் வழியை தேர்ந்தெடுத்து தேவன் மேலே காத்திருக்காமல் ஒரு ஆற்றின் வழியை தேர்ந்தெடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அந்த பலன் எப்படிமா உங்களுக்கு வெக்கமாக இருக்கும். ஆமாம், அது உங்களுக்கு லட்சியாக தான் தவிர உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு கத்த சொல்லுறார். இப்போ செஞ்சாலும் 15ஆம் வசனம் வாசிங்க. அதிலே 15. இப்போ நீ எகிப்து சாராம, அசிரியா சாராம, பார்வோனை சாராம மனம் திரும்பி அமர்ந்திருந்தா, அமர்ந்திருந்தா காத்துக்கு தான் அர்த்தம். அமர்ந்திருந்தானா ஒரு வெயிட்டிங். ஆமாம், யூ ஹேவ் டு வெயிட்னு சொல்கிறார். காத்திருக்கணும். இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையும் இதுதான் உங்க பலமாக இருக்கும். அடுத்து வாசிக்கலாம். தேவனுடைய பசங்க சோத்திரம் இல்லாத இது உங்களுக்கு பலனாக இருக்கும், நம்பிக்கை பலனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்வன்லையோ எகிப்துலையோ சார்ந்துக்குமே போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு பலன் இருக்காது. அதெல்லாம் நீங்கள் வெக்கி நாணம் அடைவீர்கள். அது உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. லட்சியாக மாறிடுவேன்னு சொல்லி அங்கே போடப்பட்டுருப்பாங்க. தேவனுடைய பசங்க சோத்திரம் இல்லாத இங்கே பாருங்கள், வேறு ஆல்ட்ரேட்லேயே போகக்கூடாது. கர்த்தர் காரியங்கள் தாமதிக்குதா, உடனே எகிப்து நோக்கி போகும். கர்த்தர் காரியம் தாமதிக்குதா, உடனே நம்ம வக்கீல் சார்ந்து போகும். கர்த்தரை தாமதிக்குதா, உடனே கோர்ட்டில் கேஸு போகும். கர்த்தரை தாமதிக்குதா, உடனே போலீஸ் ஸ்டேஷன் மிரட்டி பட்டுக்கலாம். இதெல்லாம் வேண்டாங்க. நீ கர்த்தரே சார்ந்துடு, அவர் நாக்கி அமர்ந்துடு, அவர் நோக்கிய பார்த்துட்டு கர்த்தர் தலைவலிக்கு நான் நகர மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் தான் செய்யணுங்கிற மாதிரி இருந்து பாரு. கர்த்தர் பலத்துக்கு அடங்கிருப்பீங்க. தன்னுடைய பலத்தில் அடங்கிருப்பீங்க. எந்த ஜனங்கள் கர்த்தர் கைவிட போகிறது. ஹல்லேலூயா. அவர் பலத்துக்கு அதில் அடங்கிருக்கீங்க. எப்படி கைத்தை கை விடுவார் யோசித்து பாருங்க. பலத்துக்கு அடங்கியிருக்கான ஆலோசனை இது. என்ன ஆலோசனை? என்ன செய்யணும்? கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். அடுத்தது கர்த்தர் தான் செய்யணும் அப்படின்னு நோக்கி பார்க்கணும். அடுத்தது கர்த்தர் தலைவர் வரைக்கும் நான் எங்கேயும் திரும்ப மாட்டேன் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா பலத்துக்கு இருக்கும்போது கர்த்தர் கையை விட்டுருவாரா? விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் விட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அவரோட பலத்துக்கு இடத்துல நீங்கள் அடங்கி இருக்கலன்னு சொல்லி
கர்த்தர் கைவிட்டமா இருக்கீங்க அப்படின்னா நீ பலத்த கைக்குள்ள இல்லை. பலத்த கைக்குள்ள இருக்குன்னா கர்த்தரை நோக்கி பாரு. நோ மோர் டிபெண்டன்ஸ் வச்சுக்கோ. வேற எந்த டிபெண்டன்ஸ் வைக்காத. கர்த்தரை நோக்கி பாரு. அவர் தான் செய்வது. காத்துரு. அடுத்தது அவர் தலையில வரைக்கும் காத்துரு. வேற மாற்று வழி வைக்காத. இஸ்ரேல் ஜனங்க மாற்று வழி வச்சாங்க. 7 தேசத்துக்கு போகலாம் பார்த்தாங்க. பார்வோனுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தாங்க. முடியல. கர்த்தர் சொல்ல மனம் திரும்பலைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டார். மனம் திரும்பலைன்னா நம்பிக்கையும் உனக்கு என்ன செய்யும், அமெரிக்கையும் உனக்கு பலனாக இருக்கும். இல்லைன்னா அது 8 ஜனங்களும் பணமாக இருக்க முடியாது. பாவத்தினால் பாவம் சேர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லி கர்த்தரையே சேர்த்தார். சொல்லிட்டு கடைசியில் வார்த்தை சொல்லி முடிங்க. அதே 18 வாசிக்கலாம். 30-18. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நீங்கள் மனம் திரும்ப காத்திருப்பார். அவரும் உங்க இறங்கி வருவார். வாசிக்கலாம். இறங்கும்படி காத்திருப்பார். உங்கள் மனம் திரும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். They will be blessed. Hallelujah. Those who are waiting for the God, they will be blessed. கர்த்தர் தான் எனக்கு செய்யணும், கர்த்தர் தான் இதை தலையிடணும் அப்படி யார் வெயிட் பண்றாங்களோ, யார் காத்திருக்கிறாங்களோ, யார் தன் நல்ல பாத்திரமாய் வணங்கி கொடுக்க முயல்கிறாங்களோ, யார் தன்னை அப்டேட் பண்ண முடியாது 2 முடியாது காத்திருக்காங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் அவர் ஏற்ற காலத்தை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. காத்திருக்க முடியாம நான் 8 தேசத்தில் இழப்பாருக்கிறேன். 8 நல்ல ஜாலியாக இருக்கிறேன். வாரம் சொல்லுவார், நல்லா வச்சுக்கணும்னு சொல்லுவார். வாங்க போ, நல்லா வச்சுருக்கீங்க, அடிமதமாக வச்சுக்கணும், பரவாயில்லையா? நீ அப்படிதான் நிறைய பேர் அப்படிதான் வச்சுருக்கான். அங்கே போகிறதுக்கு இங்கே போய்க்கலாம் ஐயா, இங்கே போகிறதுக்கு அங்கே போய்க்கலாம் ஐயா. நீ அடைஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு இடத்துல காத்திருந்து கத்திருந்ததை செய்வார். கத்திருந்ததில் எனக்கு செய்தி கொடுப்பார். தலைவரை நான் காத்திருப்பேன். அப்படி காத்திருங்க. அது பழத்தில் வந்து அடங்கிங்க. ஏற்ற காத்திரம் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் ஆவியானவர் இந்நாட்களிலே நாம் உயர்த்தப்படும்படி 3 ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறார். 1, கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாமே காலம் பிரகாரம் நடக்கும். பிரசவிக்க ஒரு காலம் இருக்குது, சாப்பாடு ஆயத்தம் பண்ணி சாப்பிட்ற ஒரு காலம் இருக்குது, நாம் உயர்த்தப்படும் ஒரு காலம்னு சொல்லி கர்த்தர் நடத்துகிறார். அந்த காலத்தில் அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் தேவன் நம்மளை நல்ல பாத்திரமாக வணைந்து கொள்ள முடியாது கொடுக்குற ஒரு காலம், நம்மளை நாமளே அப்டேட் பண்ண முடியாது, நம்மளை நாமளே ரெனுவல் பண்ண முடியாத ஒரு காலமாக. அந்த பீரியட் எதுக்கு கொடுத்து கொடுத்தா நம்மளால ரெனுவல் பண்ணக்கூடிய பீரியட், நம்மளாலே அப்டேட் பண்ணக்கூடிய பீரியட், நம்ம வணைந்து கொள்ளக்கூடியதுக்காக நல்ல பாத்திரமாக வணைந்து கொள்ள முடியாது தேவன் கிட்ட நம்ம கொடுக்குற ஒரு பீரியட். விசேஷமாய் நாம் நம்முடைய வீக்கெண்டில் இருந்து ஸ்ட்ரென்த்தனாக மாறக்கூடிய பீரியட் தான் அந்த பீரியட். அப்படி கர்த்தர் பலவீனமாக இந்த நம்மளை உயர்த்தப்பட முடியாது பலப்படுத்துகிற காலமாய் அந்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் முடிந்தோடனே கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது அந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவர் அந்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், அவர் பலத்த கருத்திலே நம்ம அடங்கி இருக்கணும். அது எப்படியா செய்கிறது அப்படின்னா, அந்த காலத்தில் அவர் நோக்கியே பாருங்கள், யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. அவர் தான் என்ன செஞ்சாலும் அவர் அந்த அந்த நாய்க்குட்டிகள் மேஜை பார்த்த மாதிரியே வந்து பாருங்கள். கர்த்தர் பலத்துக்கள் அடங்கியிருக்க சில அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, வேறு நான் ஆற்றல் வெளியே போக மாட்டேன், கர்த்தர் தலையிற வரைக்கும் அவர் செயலை முடிவும் பார்க்காம நான் விட மாட்டேன், அவர் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், அவர் தலைவர் வரைக்கும் நான் எங்கேயும் நகர மாட்டேன் அப்படி காத்திருந்தீங்கன்னா அவர் பலத்த கர்த்தர் அடங்கியிருக்குன்னு சில அர்த்தம். இப்படி அடங்கியிருக்க ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? தம் காத்திருக்க எல்லாரையும் கர்த்தர் பாக்கியத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இடையில கொஞ்சம் தடுமாறினாங்க. என்ன தடுமாறினாங்க? நான் ஏற்றிருந்த போல இருந்துக்கிறேனே, அவர் பார்வையில் இருந்துக்கிற தடுமாறினாங்க. கர்த்தர் தண்டிச்சார். அந்த 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 ஏற்ற காலத்தில் பிரவேசிக்கூடாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். ஆக நாம் அப்படி நமக்கு அப்படி நடக்காதபடிக்கு நாம் உடனே கர்த்தருக்காக காத்திருக்க வழியை பார்ப்போம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், திடமானதாக இரு, கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு, திடமானதாக இரு, கர்த்தருக்கே காத்திரு. அந்த வசந்த பாருங்க அழுத்தமாக தெரியும். கர்த்தருக்கே காத்திரு, திடமானதாக இரு, கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 34 தானே, 37 வாசிக்கிற வருஷம் வாசம் வச்சுக்கோங்க. 27-14 வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அந்த ஏற்ற காலத்தில் அந்த சிறப்புத்துவம் அத்தனை வந்துருமா, அந்த காலம் வச்சுருக்காரு. அந்த காலத்தில் என்ன செய்வார்? உங்கள் வீக்கெண்ட் என்ன செய்வார்? பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். அடுத்தது திடமனதா இருந்து ஸ்ட்ராங்கான இல்லை, கர்த்தருக்கே காத்திரு. நோ ஒன் டிபெண்ட், வேற யாரும் டிபெண்ட் பண்ணாத, கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. ஆகிய தேவ ஜனங்கள் ஏற்ற காலத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார்.
அந்த காலத்திலே நாம் கர்த்தர் செய்ய முடியாது காத்திருப்போமாக. நம்ம பாத்திரத்தை நல்ல பாத்திரமா வளைந்து கொடுக்க கர்த்தருக்கு அந்த காத்திருக்க காலமாக நம்ம நடப்பிப்போமாக. அந்த காத்திருக்க காலமானது கர்த்தர் நம்ம பலவீனத்திலிருந்து பலப்படுத்துற காலமாக கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்குற நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அந்த காத்திருக்கும் காலமானது நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ரெனியூ பண்ணுற காலமாக நாம் மாற்றி கொடுப்போமாக. இப்படி காலத்தை அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிற அந்த காலத்தில் நம்மளை வளைந்து கொடுக்கக்கூடிய காலத்தை நாம் செய்யும் போது அதை கர்த்தர் காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்றவர்கள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த காலத்திலெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய கருத்துக்கள் அடங்கி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த கருத்தில் எப்படி அடங்கி இருக்கணும் என்று சொன்னால் நாம் அவரே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் தான் இந்த செயல் சொல்லி நோக்கி பார்க்க வேண்டும். ரெண்டாவது, அவர் தலையில் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். இப்படி செய்தால் கர்த்தருக்கே காத்திருக்கிறதா, கர்த்தரை கருத்தில் அடங்கி இருக்கிறதா சொல்லி அர்த்தம். அப்படி கர்த்தரில் அடங்கி இருந்து கர்த்தருக்கே காற்று இருக்கும்போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பேசுகிற காலத்தில் பிரவேசித்து நம்ம ஏற்றலை உயர்த்தி நம்ம ஆசைப்பாங்க. கர்த்தர் நம்ம இந்த வார்த்தைகளையும் ஆசைப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும்